நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு காஸ்டிங் சொல்லவே மாட்டேன் தெரியுமா. நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சர்வீஸ்க்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லுவேன். விச் இஸ் ஒரு அதிகமான காஸ்ட் சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, we have a company called as DISC, டிஜிட்டல் இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி கன்சல்ட்டிங் சொல்லிட்டு. அதில் when you go and talk to our clients என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு we charge 1,10,000 1,10,000 சார்ஜ் பண்ணுற ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரீமியம் பீப்புள் லைக் யூன்னு சொல்லுவேன் நான். அப்போ கவனிங்க, ப்ரீமியம் பீப்புள் லைக் யூன்னு சொல்லும்போது தே ஆர் இம்ப்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தே ஃபீல் தேர் ப்ரீமியம். இப்போ டெஃபினட்டாக அவங்க வந்து பார்கெயின் பண்ணுவாங்க, பட் ரொம்ப பார்கெயின் பண்ண மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஆங்கரிங் சம்திங் இன் தியர் மைண்ட் விச் இஸ் காஸ்ட் வந்து 1,10,000. அப்போ லோகேஷ் கூட பேசினா இவ்வளோ செலவாகுன்றது அவங்க மைண்டில் வந்துச்சா, என்ன வந்து அசோசியேட் பண்ணுவாங்க அது கூட. இப்போ நான் ஆங்கர் பண்ணிட்டேன் அவங்கள்ட்ட என்னது காஸ்டிங்க. அடுத்து ஐ வில் சே தட் இதுதான் டெலிவரபிள்ஸ்ன்னு சொல்லுவேன். இப்போது அவங்க சொல்லுவாங்க பட்ஜெட் கம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணனா அவுட்புட் தர முடியாது, பட் உங்களுக்காக மட்டும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். திஸ் மேக்ஸ் தம் ஃபீல் ஸ்பெஷல். அவங்களுக்காக நான் ஒரு ஃபேவர் பண்ணுறேன்றப்போ விச் இஸ் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது அர்த்தம். அதுக்கு ஐ எம் டூயிங் எ ஃபேவர் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, 1,10,000 உங்கள் மைண்டில் ஆங்கர் பண்ணிட்டேன், உங்களுக்காக பண்ணுறேன், ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஓகே வாட் கேன் யூ அஃபோர்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 1,10,000 சொல்கிறீங்க, அப்போ எனக்கு வந்து ஒரு 70,000 கேட்பாங்களா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஏன்னா 1,10,000ன்றப்போ நம்ம அப்படியே அடிமாட்டு வேலைக்கு 10,000 கேட்க மாட்டோம் டெஃபினட்டாக. அந்த 1,10,000 அவங்க ஒரு 20,000 30,000 குறைப்பாங்க, மிஞ்சி போனால் 50,000 கூட குறைப்பாங்க, பட் அது கீழே குறைக்க மாட்டாங்க தானே. அப்போ கடைசியாக எனக்கு டீல் எவ்வளோக்கு முடியுது, டீல் எனக்கு 50,000 முடியும், 60,000 முடியும், விச் இஸ் தட் இஸ் த எக்ஸாக்ட் காஸ்ட் ஆஃப் வாட் வி ஆஃபர். ஆனால் எடுத்தோன்னே 50,000 சொன்ன வச்சுக்கோங்க, 10,000 கேட்பாங்க, கூச்சமாக படம் 10,000 கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆங்கரிங் எஃபெக்ட்னு ஒன்று ட்ரை பண்ணுறோம். நம்ம எடுத்தோடனே அவங்க மைண்டில் ஆங்கர் பண்ணுறோம், அது கூட சேர்த்து மற்றதும் ட்ரை பண்ணோம். நீங்கள் மேக் தம் ஃபீல் ஸ்பெஷல், டாக் டு தெம் தட் தே ஆர் ப்ரீமியம். இப்போ அவங்கள ப்ரீமியம் சொல்லும்போது தே ஃபீல் ஸ்பெஷல். உனக்காக பண்ணுறேன், உனக்காக பண்ணித்தரேன், யாருக்கும் பண்ண மாட்டேன், வெளில சொல்லாதுன்னு சொல்லும்போது ஓகே வி ஆர் ஹேவிங் லைக் ஒரு பர்சனல் பாண்ட் ஒன்று ஃபேக்காக கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. பட் அது வந்து டெஃபினட்டாக வந்து பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு ஆங்கரிங் கொடுக்குது. ஸோ ஆங்கரிங் எஃபெக்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறீங்க. ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறீங்க. அது மூலமாக வந்து நீங்கள் வேறு விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு வரது தான் வந்து ஆங்கரிங் எஃபெக்ட். ஒருத்தன் டிசிஷன் மேக் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஹையாக செட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த அட்லீஸ்ட் த மீடியம் அவுட்புட் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆங்கரிங் எஃபெக்ட் நம்ம பயன்படுத்துகிறோம்.